ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு Aroma With Anu. நம்மளோட பரோட்டா சீரீஸில் 3rd எபிசோடை பார்க்குறதுக்காக வந்திருப்பீங்க. பட் இன்னைக்கு 3rd எபிசோடு இல்லை. ஆனால் இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறது சப்ஸ்கிரைபர்ஸ் ஸ்பெஷல் எபிசோட். எனது சப்ஸ்கிரைபர் ஸ்பெஷல் எபிசோடா? அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? அப்படின்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸான நீங்கள் கேட்குற டிஷ்ஷஸை இந்த சீரீஸ்க்கு நடுவில் அப்பப்போ ஸ்பெஷலாக போடுற எபிசோட்ஸ்க்கு பேர் தான் சப்ஸ்கிரைபர் ஸ்பெஷல் எபிசோட். நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஸ்பெஷல் எபிசோட் நம்பர் 1 எம்டி சால்னா. நம்மளோட பரோட்டாஸ்க்கு தொட்டு சாப்பிட சைட் டிஷ்ஷாக குருமாவோ இல்லை சால்னாவோ ஏதாச்சும் போடுங்க அப்படின்னு கேட்ட நம்மளோட இந்த சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக தான் இந்த ஸ்பெஷல் எபிசோட். இதே மாதிரி நீங்கள் கேட்குற டிஷ்ஷஸ் இந்த சப்ஸ்கிரைபர் ஸ்பெஷல் எபிசோட்ஸில் வரணும்னு நினச்சிங்கன்னா நம்ம அரோமா வித் அனு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன டிஷ்ஷஸ் நான் செஞ்சு போடணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சரி வாங்க சால்னா எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். சால்னா செய்யறதுக்கு முதல்ல நம்ம ஒரு பேஸ்ட் அரைக்கணும். அதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் 1/4 கப் துருவின தேங்காய், 1 இன்ச் பட்டை, கிராம்பு 2, ஏலக்காய் 1, முந்திரி 5-6. முந்திரி இல்லைன்னா நீங்கள் ஒரு 2 ஸ்பூன் உடைச்சக்கல்ல ஆட் பண்ணிக்கலாம். சீரகம் 1/2 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன், சூடான தண்ணியில் 5 நிமிஷம் ஊற வச்ச கசகசா 1/2 ஸ்பூன். இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் தண்ணி விட்டு ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக வர வரைக்கும் நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போது நமக்கு சால்னா செய்கிறதுக்கான பேஸ்ட் தயார். இதை தனியாக வச்சுட்டு ஒரு கடாயில் 5 ஸ்பூன் எண்ணெய், பிரியாணி இலை 1, பட்டை ஒரு சின்ன துண்டு, கிராம்பு 2, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. 1/2 ஸ்பூன் சோம்பு. சோம்பு நல்லா பொரிஞ்சதும் 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கறிவேப்பிலை இலைகள், இதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறம் 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸாக நறுக்கி வச்சுக்கோங்க. அதை இதில் ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க. இப்போ பொடியாக நறுக்கின 2 மீடியம் சைஸ் தக்காளியை ஆட் பண்ணி அதையும் நல்லா சேர்த்து வதக்குங்க. தக்காளி கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு வதக்கிக்கோங்க. இப்போ மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், இதெல்லாம் சேர்த்து மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கிக்கோங்க. இதில் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொஞ்ச நேரம் மூடி வச்சு கொதிக்க விடுங்க. இது கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் பேஸ்ட்டை எடுத்து ஆட் பண்ணி அதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு சால்னா எந்த கன்சிஸ்டன்சியில் வேணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி கொஞ்ச நேரத்துக்கு மூடி போட்டு கொதிக்க விடுங்க. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்மளோட சீக்ரெட் இன்க்ரீடியண்ட்டான சிக்கன் மசாலா 1 ஸ்பூன் ஆட் பண்ணி அதையும் கொஞ்ச நேரம் நல்லா சேர்த்து கொதிக்க விடுங்க. நீங்கள் இந்த மசாலா போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு கடையில் சாப்பிட்ற அந்த சால்னாவோட டேஸ்ட் அப்படியே இருக்கும். கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி புதினா சேர்த்து கொஞ்ச நேரத்துக்கு கொதிக்க விட்டு கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து இறக்கிடுங்க. இப்போ நம்ம பரோட்டாக்கு தொட்டு சாப்பிட்ற ரோட் சைடில் எப்படி நமக்கு கிடைக்குமோ அந்த மாதிரி சால்னா நீங்களே வீட்டிலே செஞ்சு சாப்பிட முடியும். இந்த பரோட்டா எப்படி செய்கிறதுன்ற லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் மேலே கார்ட்லேயும் லாஸ்ட்டில் என் கார்ட்லேயும் கொடுத்துருக்கேன்.
மறக்காமல் போய் பார்த்துருங்க. பாய் பாய்.